In this video, we can see string operators from chapter 8, strings and string manipulation. Chapter 8 la strings அப்படினா என்னன்னு டீடைலா பார்த்துட்டோம். Now string manipulation la string operators na என்னன்னு பார்க்கலாம். Already Python operators பத்தி பார்த்திருப்போம். That is used for ஒரு நம்பரை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக அடிஷன் சப்ராக்ஷன் அந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் மேனிப்புலேஷன் பண்ணலாம் ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கன்கேட்னேஷன். கன்கேட்னேஷன் அப்படின்னா ஒன் ஆர் மோர் ஸ்ட்ரிங்கை நம்ம ஜாயின் பண்ணுறது, அந்த ஜாயின் பண்ணுறதை தான் என்ன சொல்கிறோன்னா கன்கேட்னேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கன்கேட்னேஷனுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் தான் ப்ளஸ் ஆப்ரேட்டர். ப்ளஸ் ஆப்ரேட்டர் இஸ் யூஸ் டு கன்கேட்னேட் த ஸ்ட்ரிங். இப்போது ரெண்டு நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் மிடில் ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா பைத்தான் என்ன பண்ணும், ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணும். அதே மாதிரி ரெண்டு ஸ்ட்ரிங்க்கு இடையில நீங்கள் ப்ளஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து என்ன பண்ணுவோன்னா அந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் ஜாயின் பண்ணி ஆட் பண்ணாது ஜாயின் பண்ணி என்ன பண்ணுவோம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். இதைத்தான் என்ன சொல்கிறோன்னா கன்கேட்னேஷன் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், வெல்கம் ப்ளஸ் பைத்தான். ஸோ வெல்கம்ங்கிற ஸ்ட்ரிங்கையும் பைத்தானுங்கிற ஸ்ட்ரிங்கையும் கன்காட்னேட் பண்ணி தட் இஸ் ஜாயின் பண்ணி வெல்கம் பைத்தான் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து டிஸ்பிளே பண்ணும். செகண்ட் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் இஸ் அப்பண்ட் ஆப்ரேட்டர். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அந்த ஸ்ட்ரிங்கோட எண்டில் நம்ம வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த ஆப்ரேட்டர் வந்து ப்ளஸ் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். இதை தான் என்ன சொல்கிறோன்னா அப்பண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், str1 ஈக்குவல் டு வெல்கம் 2. இப்போ str1 அப்படிங்கிற வேரியபிளில் வந்து நமக்கு என்ன இருக்குது, வெல்கம் 2 அப்படிங்கிற ஸ்ட்ரிங் இருக்குது. இது வந்து எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங் கூட நம்ம எதை அப்பண்ட் பண்ண போகிறோம் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா லேர்ன் பைத்தான். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், str1 ப்ளஸ் ஈக்குவல் டு தான் அப்பண்ட் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு லேர்ன் பைத்தான். இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிற ஸ்ட்ரிங் வெல்கம் 2, இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணுறோம், லேர்ன் பைத்தான் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட் str1. இப்போ str1ல் என்ன இருக்குது, வெல்கம் டு லேர்ன் பைத்தான். இது வந்து அப்படியே டிஸ்பிளே ஆகும். தேர்ட் ஆப்ரேட்டர் ரிப்பீட்டிங் ஆப்ரேட்டர். இப்போ அந்த ரிப்பீட்டிங் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங் இருக்குது, அந்த ஸ்ட்ரிங்கை வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறது தான் ரிப்பீட்டிங் ஆப்ரேட்டர். இந்த ரிப்பீட்டிங் ஆப்ரேட்டர் வந்து என்ன சொல்கிறோன்னா ஆஸ்ட்ரிக் சிம்பிளை தான் ரிப்பீட்டிங் ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். See the example, str1 ஈக்குவல் டு வெல்கம். இப்போ அந்த வெல்கம்ங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம எத்தனை டைம்ஸ் ரிப்பீட்டடாக டிஸ்பிளே பண்ண போகிறோம்னு பாருங்கள். பிரிண்ட் str1 ஸ்டார் 4. இப்போ str1ல் என்ன இருக்குது, வெல்கம். இதை வந்து நம்ம ரிப்பீட்டிங்காக எத்தனை டைம் பிரிண்ட் பண்ண போகிறோம், 4 டைம்ஸ். ஸோ வெல்கம் இந்த மாதிரி 4 டைம்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரிங் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் ஒன்று ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆப்பிள் இருக்குன்னா அந்த ஆப்பிளில் நம்ம பாதி கட் பண்ணுறோம் அப்படின்னா தெர் இஸ் அ ஸ்லைஸ் ஆஃப் ஆப்பிள். ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அந்த ஸ்ட்ரிங்கில் பாதி ஸ்ட்ரிங்கை நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் அ ஸ்லைசிங் இன் ஸ்ட்ரிங். தட் இஸ் ஸ்லைஸ் இஸ் த சப்ஸ்ட்ரிங் ஆஃப் த மெயின் ஸ்ட்ரிங். இப்போ மெயின் ஸ்ட்ரிங்லேருந்து ஒரு சப்ஸ்ட்ரிங்கை நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அ ஸ்லைஸ். ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து ஒரு சப்ஸ்ட்ரிங்கை நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் தான் ஸ்கொயர் ஆஃப் ஆப்ரேட்டர். இப்போ அந்த ஸ்கொயர் ஆஃப் ஆப்ரேட்டர் இஸ் ஆல்சோ கால்ட் அ ஸ்லைசிங் ஆப்ரேட்டர். The general syntax of slice operator str ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு உள்ள ஸ்டார்ட் கோலன் எண்ட். இந்த சின்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா str அப்படிங்கிறது நம்மளோட ஸ்ட்ரிங். எந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ண போகிறோமோ அந்த ஸ்ட்ரிங்கோட அந்த வேரியபிளை தான் str சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் கோலன் எண்ட். இந்த ஸ்டார்ட்டுங்கிறது அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஸ்டார்டிங் இன்டெக்ஸ். நம்ம எதுலேருந்து எது வரைக்கும் ஸ்லைஸ் பண்ண போகிறோமோ அந்த ஸ்டார்டிங் இன்டெக்ஸ் வேல்யூ, தட் இஸ் த சப்ஸ்கிரிப்ட் வேல்யூ, அண்ட் எண்ட் இஸ் த எண்ட் சப்ஸ்கிரிப்ட் வேல்யூ. இப்போது அந்த எண்டுங்கிறத பைத்தான் எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா n-1 அப்படின்னு எடுத்துக்கும். பிகாஸ் பைத்தான் கன்சிடர் ஒன்லி த எண்ட் வேல்யூ அஸ் n-1. எக்ஸாம்பிள் பாருங்கள், str ஈக்குவல் டு திருக்குறள் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கோம். இதில் பிரிண்ட் str ஆஃப் 0. இப்போ இன்டெக்ஸில் 0 அப்படிங்கிற ஸ்டார்ட் வேல்யூ மட்டும் கொடுத்துருக்கறதுனால அந்த str ஆஃப் 0ல் உங்களுக்கு என்ன இன்டெக்ஸ் வேல்யூவில் என்ன லெட்டர் கேரக்டர் இருக்கோ அதை மட்டும் டிஸ்பிளே பண்ணும், தட் இஸ் t. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், பிரிண்ட் str ஆஃப் 0, 5. இப்போ ஸ்டார்டிங் வேல்யூ இன்டெக்ஸ் வந்து 0, எண்டிங் இன்டெக்ஸ் 5.
ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு 5 கேரக்டர்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும், தட் இஸ் THIRU. இப்போது அந்த திருக்குறள் அப்படிங்கிறதுல திரு அப்படிங்கிற சப்ஸ்ட்ரிங்கை மட்டும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கோம். See this example, slice operator யூஸ் பண்ணி நம்ம இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத அவுட்புட் எப்படி கொண்டு வந்திருக்கோன்னு பாருங்கள். str1 ஈக்குவல் டு கம்ப்யூட்டருங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து str1ல் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபார் I in str1. ஸோ லூப் ஸ்டார்ட் பண்ணுறோம். print str1 ஆஃப் பாருங்கள், ஸ்டார்டிங் வேல்யூ மென்ஷன் பண்ணலை. ஸோ எப்போவுமே 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த சிங்கிற லெட்டர் உங்களுக்கு டாப் டு எண்ட் வந்து எப்போவுமே பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்டெக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ ஒவ்வொரு லூப்லேயும் உங்களுக்கு இண்டெக்ஸ் வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். ஸோ ஃபஸ்ட் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது str1 ஆஃப் 0 இண்டெக்ஸ் ப்ளஸ் 1, தட் இஸ் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு லெட்டர் சிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். ஸோ செகண்ட் லூப்பில் எக்ஸிக்யூட் ஆகும்போது இண்டெக்ஸ் ப்ளஸ் 1 வரும்போது என்ன ஆகும், இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு லூப் டில் த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த லெட்டர்ஸ் வந்து 1 by 1 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். அந்த கம்ப்யூட்டருங்கிறது இந்த மாதிரி அவுட்புட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் ஒன்று ட்ரைட் வென் ஸ்லைசிங் ஸ்ட்ரிங். இப்போது நம்ம ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் பார்த்துட்டோம். இப்போ அந்த ஸ்லைஸ் ஆப்ரேட்டர்லேயே தட் இஸ் ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து ஒரு சப்ஸ்ட்ரிங் எடுக்கிறோம். அந்த சப்ஸ்ட்ரிங்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பர்டிகுலர் கேரக்டர் நம்ம எந்த கேரக்டர்லேருந்து டிஸ்பிளே பண்ணணுமோ அதை மென்ஷன் பண்ணுறது தான் ஸ்ட்ரைடு. தட் இஸ் ஸ்ட்ரைட் ரெப்ரசன்ட் டு த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் டு மூவ் ஃபார்வர்ட் ஆஃப்டர் த ஃபஸ்ட் கேரக்டர் இஸ் ரிட்ரைவ்ட் ஃப்ரம் த ஸ்ட்ரிங். இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு நீட்டாக புரியும். இதில் இன்னொன்று நோட் பண்ணணும், த டிஃபால்ட் வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரைட் இஸ் 1. ஸோ இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள், str1 ஈக்குவல் டு வெல்கம் டு லேர்ன் பைத்தான். இப்போ வெல்கம் டு லேர்ன் பைத்தானுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங். ஸோ இதுலேருந்து ஒரு சப்ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறோம். தட் இஸ் print str1 ஆஃப் 10,16. ஸோ இதில் வந்து வெல்கம் டு லேர்ன் பைத்தானில் நம்ம என்ன சப்ஸ்ட்ரிங்கை ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறோம், லேர்ன், தட் இஸ் ஸ்டார்டிங் வேல்யூ 10 to 16 இருக்கிற அந்த கேரக்டர்ஸை மட்டும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறோம். தட் இஸ் லேர்ன். இப்போது இந்த லேர்னில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், எத்தனை கேரக்டர்ஸ் ஃபார்வர்ட் பண்ணி நம்ம அந்த கேரக்டரை பிரிண்ட் பண்ண போகிறோன்னு பாருங்கள். print str1 ஆஃப் 10:16:4. இப்போ 10:16 சொல்லும்போது லேர்ன் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் நமக்கு வரும். ஸோ இதுலேருந்து ஃபோர்த்து கேரக்டர் பாருங்கள், ஃபோர்த்து கேரக்டர் தட் இஸ் லேர்ன், LERN. ஃபோர்த்து கேரக்டர் இஸ் ஆர். ஸோ அந்த ஃபஸ்ட்டு கேரக்டர்லேருந்து எல்லுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு எல்லுலேருந்து ஃபோர்த்து கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், print ஆஃப் str1 ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே 10:16:2. அப்போ அந்த லேர்னில் இருக்கிற ஃபஸ்ட்டு கேரக்டர் என்ன, எல். ஸோ அதிலேருந்து செகண்ட் கேரக்டர், அதிலேருந்து அடுத்த செகண்ட் கேரக்டரும் பிரிண்ட் பண்ணும். தட் இஸ் எல். அதுக்கு அடுத்த கேரக்டர் என்ன, இ. ஸோ நெக்ஸ்ட்டு கேரக்டரை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கேரக்டர். ஸோ செகண்ட் கேரக்டர் வந்து என்ன பண்ணும், டிஸ்பிளே பண்ணும். தட் இஸ் லேர்னில் இருக்கிற ER அப்படிங்கிற கேரக்டர் வந்து டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், print ஆஃப் str1 ஆஃப் ::3. ஸோ இதில் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வேல்யூ நம்ம மென்ஷன் பண்ணலை. ஸோ ஸ்ட்ரைட் வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருக்கோம், தட் இஸ் 3. ஸோ அந்த ஹோல் ஸ்ட்ரிங் வெல்கம் டு லேர்ன் பைத்தான் அப்படிங்கிற ஹோல் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற தேர்ட் கேரக்டரை வந்து அது என்ன பண்ணும், டிஸ்பிளே பண்ணும். ஃபஸ்ட்டு பாருங்கள் W, அடுத்து 2 கேரக்டரை ஒமிட் பண்ணிவிட்டு தேர்ட் கேரக்டர் என்ன இருக்குது, C. அந்த மாதிரி தேர்ட் கேரக்டரை 3 கேரக்டரை ஒமிட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணும், மீதி இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணும். அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள், ஸ்ட்ரைட் ஆர்கியூமெண்ட்டில் நீங்கள் நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் ஆகும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், str1 ஈக்குவல் டு வெல்கம் டு லேர்ன் பைத்தான் str1 ஆஃப் ::-2. ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ எண்டிங் வேல்யூ கொடுக்கல. ஸோ ஹோல் ஸ்ட்ரிங்கே எடுத்துக்கும். இதில் -2 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்ததுனால என்ன பண்ணும், ரிவர்ஸில் செகண்ட் கேரக்டர் ஒமிட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே பண்ணும். தட் இஸ் N, ஓஐ ஒமிட் பண்ணிவிட்டு H, தென் Tயை ஒமிட் பண்ணிவிட்டு Y. இந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸ். இந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது ஒரு வேரியபிளில் நம்ம ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இட் மே பி ஸ்ட்ரிங், இன்டிஜர், கேரக்டர் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த கேரக்டரை நம்ம பிரிண்ட் பண்ணும்போது அந்த வேரியபிளில் கொடுத்துருக்குற அந்த வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர் தான் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர். எக்ஸாம்பிள் பாருங்கள்,
இப்போ நீங்கள் ஏஜ் ஈக்குவல் டு 21 அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா 21ங்கிறது என்ன வேல்யூ? ஒரு இன்டிஜர் வேல்யூ. ஸோ ஏஜுங்கிறது ஒரு வேரியபிள். ஸோ அந்த வேரியபிளில் நீங்கள் ஏஜுங்கிற வேரியபிளில் 21ங்கிற இன்டிஜர் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இந்த 21ங்கிற வேல்யூவை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். அப்படி டிஸ்பிளே பண்ணும்போது அதில் என்ன கேரக்டர் என்ன வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம்? இன்டிஜர் வேல்யூ. ஸோ இன்டிஜர் வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ஃபார்மேட்டிங் கேரக்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் நமக்கு ஒவ்வொரு ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர் இருக்கும். அது வந்து ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இன்டிஜர்னா %d கொடுப்போம், ஸ்ட்ரிங்னா %s, ஃப்ளோட்டிங்னா %f அந்த மாதிரி கொடுப்போம். இப்போது இதில் %d கொடுத்து ஏஜ் அப்படின்னு கொடுத்தோன்னா இப்போ ஏஜில் என்ன வேல்யூ இருக்குமோ அதில் நம்ம %d கொடுத்துருக்க இடத்துல நம்ம ஏஜில் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அது வந்து அந்த பர்டிகுலர் %d கொடுத்துருக்க இடத்துல வந்து நமக்கு என்ன ஆகும்? பிரிண்ட் ஆகும். Syntax string to be display with %value1 and %value2 bracketக்குள்ள value1, value2. இப்போ இதில் value1 and value2 தான் என்ன? நம்மளோட வேரியபிள். ஸோ %value1 and %value2ங்கிறது என்னது? அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணுற ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். நேம் ஈக்குவல் டு ராஜராஜன், மார்க் ஈக்குவல் டு 98. இப்போ நேம் ஈக்குவல் டு ராஜராஜனுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங். ஸோ மார்க்கில் வந்து நம்ம 98ங்கிற ஒரு இன்டிஜரை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதை பிரிண்ட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் மட்டும் பாருங்கள். பிரிண்ட் நேம் %s and mark %d. அடுத்து ப்ராக்கெட்டில் பாருங்கள் நேம், மார்க். இப்போ ஃபஸ்ட்டு நேமுங்கிறது %sல நீங்கள் நேமில் என்ன ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கீங்களோ அது வந்து ஸ்டோர் ஆகும். மார்க் %d. ஸோ %dயில் நீங்கள் என்ன மார்க் கொடுத்துருக்கீங்களோ அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த டேபிளில் நமக்கு ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் ஒவ்வொரு ஃபார்மேட்டிங் கேரக்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேரக்டருக்கு %c, சைன்டு டெசிமல் இன்டிஜர் %d ஆர் %i, ஸ்ட்ரிங்னா %s அண்ட் சைன்டு டெசிமல் இன்டிஜர்னா %u இந்த மாதிரி போகும். அண்ட் கோ த்ரூ திஸ் டேபிள். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எஸ்கேப் சீக்வன்ஸ் இன் பைத்தான். இப்போ எஸ்கேப் சீக்வன்ஸ் எல்லாமே எதில் ஸ்டார்ட் ஆகும்னா / கேரக்டரில் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஃபார்மேட் பண்ணுறதுக்காக, ஒரு அலைன்மெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொல்லலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் \n அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு நியூ லைனில் நமக்கு என்ன ஆகும்? பிரிண்ட் ஆகி கிடைக்கும். கோ த்ரூ திஸ் டேபிள். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் 1 மார்க் கொஸ்டின். இப்போ இதில் பாருங்கள் ஒரு / கொடுத்து நமக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த கேரக்டருக்கு ஒவ்வொரு மீனிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் \n பாருங்கள், இதில் வந்து லைன் ஃபீடுன்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஒரு நியூ லைனில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? கொடுத்துருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும்.